சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய அனுபவத்தை எழுதுகிறார். நான் கர்த்தரை தேடினேன். இன்னைக்கு நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீர்கள்? யாரை தேடி வந்திருக்கிறீர்கள்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலரை தேடி ஓடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தேடினான். நான் கர்த்தரை தேடினேன். எல்லா இடத்திலையும் நான் கர்த்தரை தேடினேன். அது கர்த்தரை தேடினதுனால வேதம் சொல்லுது, அவர் எனக்கு செவி கொடுத்து. நான் தேடும் போது நான் அங்கதான்ப்பா இருக்கிறேன், நான் அங்கதான் இருக்கிறேன், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் என்று செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். நான் எதுக்கெல்லாம் பயந்திருந்தேன்? படித்த பிள்ளைகள் எக்ஸாமுக்கு பயம், ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மார்க்குக்கு பயம், வியாதியில் இருக்கிறவர்கள் சரீரத்தை குறித்த பயம், கடன் பிரச்சனை இருக்கிறவங்க யாரால அவமானப்படுறவங்க பயம், இப்படி ஏராளமான பயங்கள். என்னுடைய எல்லா பயத்துக்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன். நான் சொல்றேன், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுகிறான், 3 விதமான பயம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. இந்த 3 விதமான பயத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நீக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே 3 விதமான பயங்கள் இருக்கிறது. சங்கீதக்காரனுக்கு அந்த பயம் இருந்தது. அதனாலதான் நான் கர்த்தரை தேடினேன். ஒரு விசை என் ஆடை கொள்ளுவதற்கு சிங்கம் வந்தது, ஒரு விசை என் ஆடை கொள்ளுவதற்கு கரடி வந்தது. நான் கர்த்தரை தேடினேன். என் ஜனங்களை பீறி போடாதபடி, என் ஜனங்கள் அழியாதபடி நான் கர்த்தரை தேடினேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த பழைய பாடல், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் கேட்கறதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமரில் பிறந்தார் பரமபிதா. யோசேப்பு கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான். மனிதர் தயவிலும் தேவ கிருபையிலும் இயேசு வளர்ந்தாரே. பெற்ற அன்னைக்கும் வளர்த்த தந்தைக்கும் அன்புடன் கீழ்ப்படிந்தார் இயேசு. அன்புடன் கீழ்ப்படிந்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் நீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு உணர்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன்.
நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்தினின்று நீங்களாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பயம் எல்லாம் மாற போகுது. யாரை தேடி வந்திருக்கிறீங்க? பக்கத்துல யாரை தேடி வந்தீங்க? இல்ல எப்படி நடக்குன்னு பார்க்கலாம் வந்தேன். என்ன இந்த ஆள் பண்றான்னு பார்க்கலாம் வந்தேன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நான் கர்த்தரை தேடி வந்தேன். எவ்வளவு பேர் வந்தாலும் நான் இப்படிதான் ஆராதிப்பேன். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கூட்டம் எனக்கு முக்கியம் இல்ல, விடுதலை தான் முக்கியம். அந்த ஆத்துமா, ஒரு ஆத்துமா மனம் திரும்பி பரலோகம் போனா தேவ தூதர்கள்லாம் மகிழ்ச்சியில கொண்டாடுவாங்களாம். எத்தனை ஆத்துமா? ஒரே ஒரு ஆத்துமா. ஒரு ஆத்துமா மனம் திரும்பி இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் குடிக்க மாட்டேன், இனி சிகரெட் பழக்கத்தை தொட மாட்டேன், இனி ஆன்ஸை தொட மாட்டேன், ஐயோ நான் இயேசுக்காய் வாழுவேன்னு சொல்லி எந்த ஒரு ஆத்துமா மனம் திரும்பி பரலோகம் போயிட்டா, அங்க பரலோகத்துல மத்தியில் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இயேசுவே நம் கண்மலை ஊழியத்துல ஒரு ஆத்துமா வந்திருக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, முதல்லலாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைபர் வரணும்லாம் நான் நினச்சி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தேன் 8000 15000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களே 500 பேர் தான் பார்க்குறாங்க. அப்போ அது முக்கியம் இல்லை ஆண்டவரே. 100 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 100 பேரும் பார்க்கணும். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, முதல்ல சத்துருக்களின் மூலமாய் வருகிற பயம். சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம், சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 38:19. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். பகைக்கிறது மாத்திரமல்ல, பெருகி இருக்காங்களாம். அதனாலதான் அவர் கர்த்தரை தேடுகிறார். என் கூட இருந்தவையா, என்னோடு இருந்தவன். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 23 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது வசனமும் உமது ஜெபம் என்னை தேற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களினால வருகிற பயம். இன்னைக்கு சத்துருக்களினால நமக்கு பயம். எப்போ என்ன செய்வாங்க? சொல்ற, வாழ்ந்திருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள். இல்லாத போதா இருக்கிறாங்க. எப்படிதான்? ஏன்னா நம்ம விழும்போது அவங்க சிரிப்பாங்க. நம்ம விழும்போது எப்பொழுது சிரிக்கலாம் என்று காத்திருப்பார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், மனிதனை தேடவில்லை. ஆமென். ஆமா பிரியமானவர்களே, அதான் அவர் சொல்றாரு, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஆமா, எதிர்த்தெழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீர். உணர்ந்து பாடுங்க அந்த பாடலை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தாவீதோடு ஒட்டு உறவாடினவர்கள்,
தாவீதோடு அப்பம் புசித்தவர்கள். அதைத்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 31:15 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, மனுஷனுடைய கரத்தில் இல்லை, அம்மா அப்பா கையில் இல்லை, நண்பர்கள் கையில கிடையாது, அண்ணன் தம்பி கையில கிடையாது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் கண்ணு, என் மூக்கு, என் வாய் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது ஐயா. அதைத்தான் சங்கீதக்காரன் இன்றும் அழகாய் ஒரு வார்த்தை சொல்வதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 17:14 வாசிக்கும் போது, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள் அப்படி சொன்னா நம்ம தேடி போறோம் பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் தேடி போறோம். அவங்க கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவிச்சிருங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தப்புவிச்சிருங்கப்பா. எதுக்கோ போனா எதுக்கோ மருந்து கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இம்மையில் பெற்றிருக்கிறவர்கள், இம்மையில் தம்மை பெரியவர்களாய் காட்டுகிறவர்கள், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறவர்கள், எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில், கொடுத்திருக்கிற வேளையில எவ்வளவு சுருட்ட முடியுமோ அதுதான் வேத அழகா சொல்லுது. அவங்களை என்னை தப்புவியும் உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மிகுதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது சத்துருக்களினால் ஒரு பயம். அதனால சொல்றாரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், பெருகினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஆமென். நீங்க கர்த்தரை விசுவாசிச்சா உங்களை அறியாம கை தட்டு வரும். நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சா சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல அந்த பயம். இன்னைக்கு கர்த்தர் அந்த பயத்தை உடைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டீர். இரண்டாவதாக பயம், வியாதியை கண்டு பயம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41:3 வாசிக்கும் போது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. படுக்கையில வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்போ நான் கர்த்தரை தேடும் பொழுது, ராஜா எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. சவுல் துரத்தும் போது கர்த்தரை தேடுகிறார். பிரச்சனை துரத்தும் போது தாவீது தேடுகிறார். அதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை தேடினேன், கர்த்தரை தேடினேன், செவி கொடுத்து. என்னுடைய எல்லா பயம். இரண்டாவது வியாதியில இருக்கிற ஒரு பயம். ஐயா, அந்த வியாதி அடிக்கடி மயக்க வந்துருதே, என்ன செய்யறது? பயப்படாதீங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. சமீபம் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. ப்ரேயர் மீட்டிங் கிளம்பணும், VBS கிளம்பணும் சொல்லி காலையில் குளிக்க போகும்போது என்னுடைய அந்த முட்டு வந்து அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது இடிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், அதை இடிச்சதுனால தான் நான் மயக்கம் போட்டு விழுந்தது. பயங்கரமாக வேகமாக இடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏற்கனவே நமக்கு மயக்க பாட்டு, நம்ம ரொம்ப பலவீனமான ஆள், பலமுள்ள ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அப்படியே முட்டு பிடிச்சி நேர ஜபரையில் உட்கார்ந்து ஆண்டோடைய வேதத்தை எடுத்து என் தலைமையில வச்சு, ஆண்டவரே நீர் எல்லாம் என்னை விட்டு மாற்றி விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு முறை அந்த மாதிரி மயக்கெல்லாம் வந்தால் 3 நாள் 4 நாள் என்னாலாம் அப்படி ரொம்ப பலவீனமாக இருக்குது, தாங்க முடியாது. நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுகிறேன், எவ்வளோ உங்களுக்காக ஓடுகிறேன், எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குது ஆண்டவரே. என்னுடைய முட்டு தெரியாமல் முட்டு வேகமாக அந்த ரெஸ்ட் ரூம் போகும்போது, குளிக்க போகும்போது அந்த பட்டு அவ்வளோதான், அந்த முட்டில் பட்டுருச்சுன்னா கதை முடிஞ்சுது. நம்ம கதை சொர்க்கம்தான், அவ்வளோதான். ஆனாலும் அதை ஒன்றுமில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் அவரை ரொம்ப ஆராதிக்கிறேன். ஆமென். மேடையில் பேசும்போது ஆவியானவர் பேசுகிறார்.
அப்படியே நான் ரொம்ப ஆண்டவர் நன்றி செலுத்தி ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் போய் தண்ணி குடிச்சு அப்புறம் பொறுமையாக என்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். 8:30 மணிக்கெல்லாம் போயிடணும், 8:15 போயிடணும். சின்ன பிள்ளைங்க வருவாங்க, ரோடை கிராஸ் பண்ணுவாங்க. யாரு கிராஸ் பண்ணி விடுவா? யாரு கூப்பிடுவா? பிள்ளைகளை எல்லாம் நம்பி வருவாங்களே, எங்கெங்க இருந்தோ வர்றாங்களே. பிள்ளைகள் பைக் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு கூப்பிட போறாங்களே. எதுக்கு ஊழியம்? ஊழியம்னா என்ன? தாகம். அடுக்கையின் மேல் இருக்கிறவனை கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் புத்தகத்துல அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று சொல்லுகிறான். அவ்வளோ வியாதி பலவீனங்கள், என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நிலைமையில் அவர் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீங்க கர்த்தரை தேடினா கர்த்தர் உங்களோடு பேசுவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நீங்க கர்த்தரோடு பேசுங்க. ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். டாக்டர் நல்லா ஆயிடுச்சு சொல்லுவாரா? யாராவது நம்ம எக்ஸ்ரே எடுக்க சொல்லி ஸ்கேன் எடுக்க சொல்லி அந்த ஸ்கேனை வச்சுட்டு உட்காந்துருப்போம். படிக்காத ஆளு, எங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் தெரியாது. நாங்கள் காத்திருப்போம். யார்கிட்ட? டாக்டர் எப்போ வருவார்? தண்ணி குடிக்க மாட்டோம். இங்கே தான் 1000 முறை தண்ணி குடிக்க போவோம். ஜெபத்துக்கு வரும்போது 1000 முறை ரெஸ்ட் ரூம் வரும், 1000 முறை தண்ணி வரும், 1000 முறை ஃபோன் கால் வரும், 1000 முறை சொந்தக்காரன் வருவான். எல்லாம் ப்ரேயரில் வரும்போது அது பார்த்துக்கலாம். ஐயா பிரசங்கம் பண்ணும்போது போய்க்கலாம். அவர் ஆராதிக்கட்டும். நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறேன். ஆனால் ஐசி வார்டில் ஸ்கேனை காட்டும் போது எப்படி உட்காந்துருப்பீங்க? தண்ணி கூட குடிக்க மாட்டோம். என்ன சொல்லுவார்? அவர் சொல்லுவார், ஸ்கேனில் நல்லா இருக்க, அப்படி வாயெல்லாம் பல்லாயிரம். கைத்தட்டி கத்திர. அதனாலதான் நான் அங்கெல்லாம் உட்காரக்கூடாதுன்னு இங்கே உட்கார்றேன். நானும் என் மனைவி அடிக்கடி சொல்லுவோம், ஏங்க நம்ம ஜெபத்திலே உட்கார்ந்துருவோம்ப்பா. நம்ம போய் ஹாஸ்பிட்டலா போய் ஸ்கேனுக்கும் எக்ஸ்ரேக்கும் போய் உட்கார்றதுக்கு கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்தா எவ்வளவு நல்லா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. சொல்லுங்க. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, சொல்லுங்க. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பாஸ்டர். என்ன சிஸ்டர்? பாஸ்டர் பயங்கரமான வலி, இந்த அமாவாசை வந்தாலே எனக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரி சிஸ்டர், நான் பிரேயர் பண்றேன், நாளைக்கு ஜே மகால்ல மீட்டிங்க்கு வந்துருங்க. அது மட்டும் என்னால முடியாது. எப்படி இருந்திருக்கும் எனக்கு? என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். இயேசு சொன்னார், நான் சொல்ல. ஏன் சிஸ்டர்னு கேட்டேன். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் டாக்டருக்கு. இவரு வியாதியை சுகமாக்குற நம்பிக்கை இல்லை, ஆனா பாஸ்டர் ஜெபம் பண்ணோம். நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா கமிட்மெண்டோட தான் உள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. யாரையும் குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரை, யாரையும் வந்தாதான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், வித்தியாசம் பார்க்க மாட்டேன், ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டேன். எந்த ரோட்டுகளையும் சாப்பிடுவேன், எந்த ரோட்டுகளையும் டீ சாப்பிடுவேன். எப்பவும் இப்படிதான் இருக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு எனக்கு கமிட்மெண்ட். நம்ம சொல்லுச்சு, என்னால முடியல, ப்ளீஸ் ப்ரே. உடனே கண்ணீரோட ஜெபம். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரேயர் சிஸ்டர். இல்ல டாக்டர் அப்பாயின்மெண்ட். நான் சொல்றேன், இப்ப டாக்டர் பார்த்துருக்க மாட்டாங்க, அவர் நைட்டு 12 மணிக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க தேவன்ட்ட உட்கார்ந்து வியாதிக்கு சொல்ல முடியலன்னா, நான் சொல்றேன், இங்க உட்காராத நீ எல்லா ஹாஸ்பிட்டல் தான் உட்கார்ந்துருப்பாங்க. நான் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்களா ரொம்ப நல்லவங்க. ஆமென். எங்க வாழ்க்கையில நாங்க ஆஸ்பத்திரியில உட்காராத காரணமே ஜெபத்துல உட்கார்றதுனாலதான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் ஒரு ஃபேமிலியா 3 நாளா வால்பாறைக்கு போகணும், ஏற்காடுக்கு போகணும் நினைக்கதான் செய்றேன். அங்கெல்லாம் போய் வியாதிய பிரச்சனை வாங்கிட்டு வர்றதுக்கு அவர் பாத்துல உட்கார்ந்துருவையா. இயேசு பாதம் எனக்கு போதும்,
ஆமென். ஆமென். படுக்கையில வியாதியா இருக்கிற அவனை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசு மேல நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறம் என்னையா ஆண்டவர் நடத்துவாரு. உங்க முன்னாடி நிக்கிறேன்னா எல்லா பலவீனமும் எனக்கு இருக்கு ஐயா, எந்த பலவீனம் இல்லெல்லாம் கிடையாது. ஆனா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு மரணத்தை குறித்த பயம் கிடையாது. எனக்கு யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஒரே ஒரு சின்ன பயம்தான், 2 பிள்ளைகள் திருமணம். இதுக்கு யாரு காலில் விழுந்துருவோமோன்னு தான் பயம். சில நேரத்தில் அது கூட சொல்லுவேன், சீக்கிரம் கூட என்ன எடுத்துருங்க ஆண்டவரே கூட சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் போய் மனுஷன்ட்ட போயிட்டு என் பிள்ளை கல்யாணம் அவளை நீ ஒரு 10,000 கூட 20,000 கூட கேட்கறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. என் ஒய்ஃப் வேறு அடிக்கடி ஊழியத்துக்குன்னா ஆண்டவர் தந்துடுவார், நம்ம பிள்ளைக்குன்னா தருவாரா? தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தர் மேல அந்த விசுவாசம் வந்துட்டா கர்த்தர் நடத்திடுவார். கர்த்தர் நடத்தாம நம்மளை விடவே மாட்டார். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லுகிற 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேற யாரும் கிடையாது. வசனம் சொல்லுகிறது 41:5 சொல்லுகிறது பாருங்க. அவன் எப்பொழுது சாவான்? வாசிங்க. அவன் பேர் எப்பொழுது அழியும்? எப்ப அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூச்சுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டு, அவனுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்றான். யாருக்கு? கூட இருந்தவனுக்கு. நான் சொல்றேன், படுக்கையில் இருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புவார். கை தட்டிப்பா கர்த்தரை மகிமைப்படுத்த. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் பாஸ்டர் வரல, அந்த ஆளுக்கு அவ்வளவுதாங்க. அவன் பண்ண அக்கிரமம் கொஞ்சமா, என்ன திமிரு, தீரா வியாதி அவனுக்கு பிடிச்சிருச்சா? நான் சொல்றேன், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் ஐயா. தேவ ஜனமே, அதுதான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். அவன் உலகத்தை தேடல, பணத்தை தேடல, சொத்தை தேடல, சுகத்தை தேடல. இதுல என்ன ஆதாயம், அதுல என்ன ஆதாயம், இவர் வந்தா எனக்கு என்ன ஆதாயம், அவரை போய் பார்த்தா எனக்கு என்ன ஆதாயம், இதை கடை வச்சா எனக்கு என்ன ஆதாயம், அந்த ஆதாயத்தை பார்க்கவில்லை. அவன் கர்த்தரை தேடினான். உங்க வாழ்க்கையில் நீங்க கர்த்தரை பாருங்க, உங்க காரியம் எல்லாம் நடக்கும். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 41:11 வாசிக்கும் போது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுதான் போட்டி போட்டு முட்டி மோதினாலும் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார், அவர் இயேசு. கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நான் சுமக்கவில்லை, என்னை அவர் சுமந்து கொண்டு போகிறார். ஆமென். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆஹா ஆஹா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆமா, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. எல்லாரும் சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில இருக்கிறேன். எத்தனை பேர் உண்மையா? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. வியாதியே வந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. வியாதியே வந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளில. ஆமென். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் சொல்லுங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ என்ன தூக்க முடியாது. ஆமென். ஆமென். அவரை தூக்க முடியுமா? முடியாது. அவர் தான் நம்மளை தூக்கணும். ஆமென். நம்ம சொல்றோம், நான் தெய்வத்தை தூக்கிட்டு வந்தேன், தூக்க முடியாது. செத்து போனவனை தான் 4 பேர் தூக்க முடியும். உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லுகிறார். 2வது பயம், வியாதி குறித்த பயம். பயப்படாதீங்க,
வாழ்க்கையில கர்த்தர் எல்லா வியாதி மாற்றுவார். எல்லாம் பார்க்க தானே போறோம். ரொம்ப விசுவாசமா இருக்கேன். ஆண்டவர் வரும்போது நம்ம எல்லாம் ஏறி போவோம். அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய பெரிய திட்டம். அதுக்கு இடையில எல்லாமே நமக்கு நடக்கும். மூணாவது ஒரு பயம், ஜீவனை குறித்த பயம். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டீர். உயிரை குறித்து நிறைய பேருக்கு பயம். வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், சங்கீதம் 21:4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 21:4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆயுசு கேட்டா அவர் தீர்க்காயுசை தருவார். ஆமென். 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 சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கட்டும். கல்யாணம் மட்டும் இல்லையா, கல்யாணம் ஆகி பிள்ளை வந்து பேரம் பேத்தி வர கை தட்டி தேவனை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிள்ளைகளை நீ காண்பாய். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சங்கீதம் 26:9 வாசித்தீர்கள் என்றால் சங்கீதம் 26:9 நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட. ஒரு அருமையான ஜெப குறிப்பையா. என் ஜீவனை இரத்த பிரியரோடும் வாரிக்கொள்ளாதேயும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 102:24 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102:24. சங்கீதம் 102. அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க சங்கீதக்காரன். அதான் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவு சொல்ற, என்ன பாதி வயசுல எடுத்துறாதீங்க ஆண்டவரே. நல்லா பலனா இருக்கும் போது, நல்லா ஜனங்களுக்கு செய்யும் போது, நல்லா பிசினஸ் பண்ணும் போது, நல்லா வீடு கட்டி வரும்போது, நல்லா ஊழியம் செய்யும் போது என்னை எடுத்துறாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம படிக்கணும் கர்த்தருடைய நாமத்தில். இன்னும் சொல்லுகிறார். சங்கீதம் 71:9 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும். பலன் இருக்கும்போது ஓடுவ தம்பி தங்கச்சி, பலன் இருக்கும்போது ஓடுவ, பலன் இல்லும் போது சோர்ந்து போவேன். தாவீது சொல்லுகிறார், என் பலன் ஒடுங்கும் போது என்ன பண்ணாதீங்க. 71:18 வாசிக்கலாம். 18ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைமயிரும் என்னை கைவிடீராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். முதிர்ந்த வயது வரைக்கும் உன்னை விட மாட்டார். பாதி வயதில் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆமென். செல்லத்துல பஸ்ல போகும்போது 110 120 போவோம். நான் மொபைல்ல பார்ப்பேன், ஆண்டவரே கொண்டு போய் சேர்த்துருவாங்களா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இல்ல, என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 27:6 வாசிக்கும் போது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது ஆமென் பலனாக மாறும். ஆமென் சொற்களற்ற போது ஆமென் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. என்ன வந்தாலும், யார் போனாலும், யார் பேசாவிட்டாலும் சொல்லுங்க, அல்லேலூயா.
என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. யாரும் என்னை அலட்சியம் பண்ணினாலும் சொல்லுங்க அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விழும்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க கண்மலை உச்சியில் அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆலியின் விழும்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லே. என்னை உயர்த்துகிறவர் இயேசு. என்னை உயர்த்துகிறவர் அல்லேலூயா. நான் பாடுற பின்னாடி பாடுங்க. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு எத்தனை பெருகினாலும் என் பந்தியை பெருக பண்ணுவார். அப்பா தாத்தா பாக்கா எவ்வளவு எதிரி பெருகினாலும் என் பந்தியை என் இயேசு பெருக பண்ணுவார். எவ்வளவு பெருகினாலும் என் எதிரி பெருக பெருக என் பந்தியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் நீ சிரிடா. நீ எவ்வளவு வேணாலும் சிரி. ஏழால பண்ணியா எவ்வளவு வேணாலும் பண்ணு. எங்க வேணாலும் தூக்கு. நீ உள்ள இல்லாத சொல்லு. I don't care. I don't care. நான் எதை பத்தி கவலைப்பட போவதில்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் அது நடக்க போகிறது. ஆமென். Glory, glory, glory. ஓரமா சிக்காராதனமா. ஆமென். இயேசுவே. இயேசுவே. எல்லாரும் எழுந்து இருக்கலாமா?